சைக்கிளிங் பண்ண லேட் ஆயிடுச்சுல. என்ன இதெல்லாம்? ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு தெரியலையே. ஒருவேளை தாத்தா பாட்டு பாட ஆரம்பிச்சுட்டாரோ? இவர்தான் இப்ப பாடவே இல்லையே, அப்புறம் எப்படி இதெல்லாம் அதிருது? அங்க பாருங்கப்பா, என்னது? அச்சச்சோ, இவ்வளவு பெரிய ட்விஸ்டரா! ஓடுங்க! சிவா, நீ வெளியே வராத. Thank you, Shiva.
டோர்னேடோ பேரை கேட்டாலே எல்லாரும் பயந்து நடுங்குவாங்க. இன்னைக்கு நான் செஞ்சதுல விதாஸ் நகரமே பயத்துல மூழ்கி போயிருக்கு. நாளைக்கு நீ இந்த ட்விஸ்டர்ல வெளியே போகும்போது எல்லாரும் அவங்க வீட்டை விட்டு வெளியே வரவே பயப்படுவாங்க. ஆனா டொர்னேடோ, யாருமே வீட்டை விட்டு வெளியே வரலன்னா நாம எப்படி திருடுறது? டேவிட், மண்டைக்குள்ள இருக்கிற மூளையை யூஸ் பண்ணு. வீட்டை விட்டு யாரும் வரலன்னா பேங்க்லயும் நிச்சயமா ஆள் இருக்க மாட்டாங்க. சோ நீ பேங்க சர்வ சாதாரணமா கொள்ளையடிக்கலாம். வரலாற்றிலேயே முதல் முறையா நம்ம விதாஸ் நகரத்தை சூறாவளி தாக்கி இருக்கு. ஒருவேளை இது குளோபல் வார்மிங்கால நடந்திருக்கலாம். விதாஸ் நகர மக்கள் எல்லாரும் பயத்துல மூழ்கி கிடக்குறாங்க. இப்ப வந்த இந்த ட்விஸ்டரால விதாஸ் நகரத்துல ஏகப்பட்ட சேதங்கள் உண்டாயிருக்கு. பலர் வீடுகளை இழந்திருக்காங்க. தாத்தா, இவ்வளவு பெரிய ட்விஸ்டர் எங்க இருந்து வந்திருக்கும்? சிவா, சாப்பிடும்போது பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. கமான், சீக்கிரம் சாப்பிடு. அடடா, இவன் தொல்லை தாங்கல. ச்சே. ஆமாங்க. சீக்கிரம் ஓடுங்க. நம்ம ஊர்ல தினமும் சூறாவளி வருது. எங்கேயாவது ஒரு இடத்துல திருட்டு நடந்துகிட்டே இருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? இதுல ஒரு கேங் சம்பந்தப்பட்டிருப்பாங்கன்னு மக்கள் நினைக்கிறாங்க. உங்களோட கருத்தை நீங்க இப்ப சொல்லலாம். என்னோட ஏரியாவுல திருட்டா? என் பேரு தான் லட்டு சிங். ஆனா நான் ரொம்ப காரமானவன். என் பேரை கேட்டா இங்க இருந்து 10 கிலோமீட்டர் தள்ளி இருக்கவங்க கூட திருடுறதுக்கு யோசிப்பான். அதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமான்னு கேட்டேன். லட்டு சிங், இந்த லட்டு சிங் சார் விதாஸ் நகரத்துல திருட்டு நடக்குது சார். ஏய் கான்ஸ்டபிள் சார், விதாஸ் பேங்க்ல எவனோ திருடிக்கிட்டு இருக்காயா? சார் திருட்டு நடக்கிறது பேங்க்ல சார், இங்க இல்ல. பேங்க்குக்கு போகாம இன்னும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வாயா போலாம், சீக்கிரம் வாயா போலாம் சார். டொர்னேடோ விதாஸ் பேங்க்ல இருக்கிற எல்லா பணத்தையும் திருடிட்டு வந்தாச்சு. டொர்னேடோ பேரை கேட்டாலே எல்லாரும் பயப்படணும். யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது. இந்த ட்விஸ்டர் தான் எல்லா பேங்கையும் கொள்ளையடிக்குதுன்னு. இப்போ ஒரே ஒரு பேங்க் தான் பாக்கி இருக்கு. அத நான் போய் கொள்ளையடிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ஊரை விட்டுட்டு வேற ஊருக்கு போய் அந்த மக்கள் கிட்ட பயத்தை உண்டாக்கலாம். டொர்னேடோ, உங்க கூட யாராலையுமே மோத முடியாது. யூ ஆர் த பெஸ்ட். ஒருத்தன் இருக்கா, என் கூட மோதுறதுக்குன்னே ஒருத்தன் இருக்கா. அவனை பார்த்தா அப்படி தெரியாது. ஆனா அவன் பலசாலியாவும் ரொம்ப தைரியசாலியாவும் இருக்கா. யார் இது டொர்னேடோ? இந்த பையன் யாரு? தெரியாது. ஆனா இந்த பையனால நிச்சயமா நமக்கு பிரச்சனை வரும். நிச்சயமா நம்ம ஊர் கிளைமேட் படி பார்த்தா இங்க சூறாவளி வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல. சார், என்னதான் சொல்ல வரீங்க? தினமும் ட்விஸ்டர் வருது. அப்புறம் யாரோ தினமும் பேங்க கொள்ளையடிக்கிறாங்க. இந்த ட்விஸ்டருக்கும் பேங்க் ராபரிக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு. நாம அதை கண்டுபிடிக்கணும். சரிப்பா, ஆனா நாம எப்படி பண்றது அத? அதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு. அந்த ட்விஸ்டருக்குள்ள நான் என்னோட கேமராவை பாஸ் பண்ண போறேன். அது எல்லா இமேஜையும் ஷூட் பண்ணி நமக்கு ரிலே பண்ண போகுது. ஏன் இப்ப ரிஸ்க் எடுக்கறீங்க? அத நான் இருக்கல. எஸ் எஸ், அங்க பாருங்க, ட்விஸ்டர் வருது. சீக்கிரம் வாங்க, அதுக்குள்ள என்னோட கேமராவை பாஸ் பண்ணி ஆகணும்.